ஹாப்பி ஃபிலிமை எழுதுறதுக்கு காரணமாக இருந்தது கோயம்புத்தூர், அதனோட என்விரான்மெண்ட், என் ஃபேமிலி, நான் இருந்த குபேர விஸ்டாங்கிற சரவணம்பட்டி ஏரியா. ஸோ ஹாப்பி ஃபிலிமாக வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு சிறுக ஆரம்பித்து இன்றைக்கி வெற்றி அப்படின்னு நாங்கள் இறங்குறப்போ தான் நம்மளுடைய ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சார் கால் பண்ணார், ஆல் ஓவர் த வேர்ல்டு பெரிய ஹிட்னு சொல்லி. அப்படிப்பட்ட வெற்றியை பரிசாக கொடுத்த தமிழக மக்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எப்போதுமே ஒரு நல்ல படத்தை, ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியை பாராட்டிகிட்டே இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த ஆதரவும் அவருடைய அரவணைப்பும் கைதட்டல் தான் எங்களை மாதிரி இயங்க வச்சுருக்கு. ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ கோயம்புத்தூர். ஏன்னா வந்து இந்த படம் வந்து ராம் சார் கோயம்புத்தூர் தான், நம்மகிட்ட கோயம்புத்தூர்ல வந்து அந்த கதையெல்லாம் சொல்லுவார். ஷூட்டிங் எங்கேன்னு கேட்டால் கோயம்புத்தூர் பக்கத்தில் அப்படின்னாரு. ஷூட்டிங்க்கு வந்திருக்கோம், நிறைய தடவை கோயம்புத்தூர் வந்திருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூருக்கு இப்படி வந்திருக்கோம், ஒரு படத்துடைய வெற்றியை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். தேங்க்யூ ராம் சார், தேங்க்யூ தோழர் சிவா சார், ரொம்ப நன்றி உங்களுடைய ஹெல்ப்புக்கெலாம். அண்ட் கோயம்புத்தூர் மக்கள் வந்து எப்போவுமே வெரி வெரி அப்ரிஷியேட்டிங் அண்ட் வெரி வெரி என்கரேஜிங். ஸோ இந்த வெற்றியை ஃபஸ்ட்டு டே நேற்று நைட்டு 1 மணிக்கு சார், நீங்கள் தூங்க 2 மணிக்கா சார்? 2 மணிக்கு தூங்கி காலைல 6 மணிக்கு எங்கள் எல்லாரையும் பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஸோ see all in theaters over watch this. Very excited. Thank you so much. Thank you. ஒரு சின்ன கேக் கட் பண்ணிடலாம். கேக் கோயம்புத்தூர் தான் கதை எழுதின ஊர் கோயம்புத்தூர்னால கோயம்புத்தூர் கொஞ்சம் ஜாலியாக தானே இருக்குது. இல்லை கோயம்புத்தூர் ஜாலியாக தான் இருக்குது. எனக்கே அவர்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது, அது நல்லா தானே இருக்குது, சந்தோஷமாக தானே இருக்குது, அதை என்ஜாய் பண்ணலாமே. ரவிவர்மன் ஃபோன் பண்ணார், ராங் காம்பினேஷன் ரைட் ஃபிலிம் அப்படின்னு சொன்னார். கேமராமேன் ரவிவர்மன் சார் சொன்னார். யாராதரா விழுந்துட போகிறேன். இப்போ என்னோட இது என்னன்னா, எந்த நடிகர் வந்தாலும் அவங்களுடைய பலம் என்னவோ அது கதைக்குள்ளே வரணும். சிவாவோட பலம் நகைச்சுவை. நம்ம அந்த கதை எழுதுறப்ப யதார்த்தமாகவும் இருக்கணும், அவருடைய நகைச்சுவை அதுக்குள்ளே இயல்பாகவும் வரணும். இதுதான் அது மம்முடி சார் வச்சு படம் எடுத்தாலும் சரி, சிவா வச்சு படம் எடுத்தாலும் சரி, அந்த ஹீரோனுடைய ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதை பண்ணுறதா என்னுடைய வேலை. இந்த படத்துக்கு பொருத்தமாக போச்சு. இல்லை நம்ம லைஃப் நீங்கள் 4 படம் தான் எடுத்துருக்கோம், 5-6 படம் எடுத்துருக்கோம், இப்படி எடுப்போம், பேய் படம் எடுப்போம், எல்லா படமும் எடுக்கலாம். இன்ஸ்பிரேஷன் லைஃப் சந்தோஷமாக தானே இருக்கீங்க இல்லையா? இல்லையா? இல்லை நீங்கள் கேட்குறத பார்த்தா ஏன் சந்தோஷமான படம் எடுத்தீங்க, ஏன் சந்தோஷமான படம் எடுத்தீங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு வந்து சந்தோஷமான படம் எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாதுன்னா இல்லை, படம் நல்லா இருக்குன்ற எதிர்பார்ப்பு உங்களை கஷ்டப்படுத்துதா? இல்லையே, அவர் சந்தோஷமாக தான். ஒரு ஹோட்டல் போகிறோம், சாப்பிட்றோம், சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடணும். ஏன் நல்லா இருக்குன்னு கேட்டால் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். அதான் நீங்கள் சந்தோஷமா, உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அதுக்கு தான் எடுத்தாரு. இன்ஸ்பிரேஷன் அதான் கோயம்புத்தூர் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை சந்தோஷமான டைம்ல சந்தோஷமான கதை பண்ணுவாங்க. அப்படிதான் இந்த தடவை இந்த பெரிய வெற்றி ஆயிடுச்சுல சார், இடைவெளி குறைஞ்சு. இல்லை, இது என்னோட கேள்வியை கூட நிறைய இடத்துல கேட்டிருக்கேன் சார். கோயம்புத்தூரில் சொல்கிறேன், இந்த இடைவெளி நீங்கள் திருப்பி விடக்கூடாது, ஓகேங்களா? இல்லை சார், உண்மையை சொல்லணும்னா என்னென்னா, ராம் சார் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து எப்படின்னா டைரக்டர்ஸ், கிரியேட்டர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கமர்ஷியல் சக்ஸஸ்லாம் வந்து இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க, நிறைய படங்கள் பண்ணுவாங்க. இவர் தெரியாத படத்தெல்லாம் இப்போ பறந்து போய் இன்டர்வியூலே 10 வேறு படத்தை பற்றி பேசிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்கள், இந்த படம்லாம் வந்து பெரிய இன்றைக்கி வந்து இப்போ ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சார் ஃபோன் பண்ணி சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்வி, நான் கேட்ட கேள்வி, தமிழ்நாட்டில் மக்கள் கேட்குற எல்லார் கேள்வியும் தான் சார். நீங்கள் கூடிய விரைவில் நிறைய படங்கள் பண்ணோம், எங்கள் ஆசை தான். அது பறந்து போய் தொடங்கி வச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு கிடைத்திருக்கக்கூடிய அந்த வணிக ரீதியான பெரிய வெற்றிங்கிறதா அதற்கான கதவுகளை திறக்கும், அது நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிபடி ஓவர் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தயவுசெய்து சிலர்லாம் வந்து ஃபேமிலி படம், குழந்தைங்க படம்வாங்க, இது உண்மையிலே குழந்தைங்க படம் தான். தயவுசெய்து குழந்தைங்களும் சேர்ந்து பெற்றோர்களோட சேர்ந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பாருங்கள். டெஃபினட்டாக உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது, நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த வீக்கெண்ட் இங்கே இருக்கோம், இங்கே மட்டும் இல்லை, எங்கெல்லாம் போகிறோம் சார்? இன்னைக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம். ஸோ ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் உங்களை மீட் பண்ணலாம். அது ஒரு புதுசாக இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பறந்து போ சொல்கிறது வந்து வாழ்க்கையை கொண்டாடுங்கன்னு சொல்லி தேட்டருக்கு வாங்க. திங்க் யூ வில் செலிப்ரேட் அண்ட் யூ வில் செலிப்ரேட் யுவர் லைஃப் ஆல்சோ. தேங்க்யூ.